ஓம் சாந்தி. திவ்ய அனுபூதி கிளாஸ் 3 அதில் வந்து பார்ட் 2. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 7/1/80 அந்த அவ்யக்தவாணி சங்கமயுகி பாத்ஷாயி மற்றும் சத்யுகி பாத்ஷாயி இதை ரெண்டுத்தையும் பற்றி பாபா சொல்லிட்டு வராரு. ஸோ அதை பற்றி ரொம்ப வண்டர்ஃபுல்லாக டிஸ்கஷன் நடந்தது. டிபேட் மாதிரி நடந்தது, அதாவது பட்டிமன்றம் மாதிரியே நடந்தது. ஒரு பக்கம் சங்கமயுகத்தை பற்றி சொல்லணும், சங்கமயுகம் தான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு அவங்க அது ரிலேட்டடான பாயிண்ட் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சத்தியுகம் தான் சிரேஷ்டம் அப்படின்னு அது ரிலேட்டடான பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த முரளியிலே பாபா வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸில் கூட ரொம்ப வண்டர்ஃபுல்லான அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை விஸ்தாரமாக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. இதெல்லாம் நம்ம சென்டரில் கூட நம்ம பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாபா வந்து பார்க்குறாரு. பாபா என்ன பார்க்குறாருன்னா, சங்கமயுகி கவலை இல்லாத மகாராஜாக்களை பார்க்குறார், அந்த சபையை பார்க்குறார். அதில் பாபா சொல்கிறாரு, இந்த சங்கமயுகத்து கவலை இல்லாத மகாராஜாக்கள் நீங்கள். இதுக்கு முன்னாடி சத்தியுகம் என்னது? சத்தியுகத்தோட ராஜ்யம் வந்து ஒன்றுமே கிடையாது இந்த சங்கமயுகத்துக்கு முன்னாடி. அதனால் இந்த வர்த்தமான் இப்போ உள்ள சமயத்தோட அந்த நஷா குஷியில் இருக்கீங்களா? ஏன்னா இந்த ராஜ்யம் வந்து, இந்த பாக்கியம் வந்து சத்தியுகத்தோடையும் பல மடங்கு சிரேஷ்டமானது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அந்த ரெண்டு பாபாவும் அவங்களுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ரூரியான் பண்ணிக்கிறாங்களா. பிரம்பாபா சிவபாபா வந்து அவங்களுக்குள்ளார இன்றைக்கி வதனத்தில் இதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். சத்தியுகம் மற்றும் இந்த சங்கமயுகத்தோட இது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வாணியில் வந்து பாபா வந்து சத்தியுகத்தோட இதெல்லாம் பெருமை, அங்கே உள்ள விஷயங்கள்லாம் பாபா சொல்லியிருந்தார். இப்போ வந்து பாபா வந்து சங்கமயுகத்தோட இது சிரேஷ்ட விஷயங்களை பற்றி பாபா இங்கே சொல்கிறார். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சத்தியுகத்தோட தினச்சரியா. அங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு மியூசிக் இருக்கும். இயற்கையில் அந்த குருவிகள் இதோட இயற்கையான ஒரு மியூசிக்கில் வந்து அங்கே நீங்கள் வந்து எந்திரிப்பீங்க. ஸோ அதை பாபா சொல்லிட்டு சொல்கிறார், ஓகே அது சேஷ் தான், பட் ஆனால் இங்கே சங்கமயுகத்தில் உங்களை யார் எழுப்பி விட வரா? அங்கே பிரகிருதி எழுப்புது, ஆனால் இங்கே பிரகிருதி பற்றி அந்த பகவான் கடவுளே வந்து உங்களை எழுப்புறாரு. இது எவ்வளோ உயர்ந்த பாக்கியம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாபா சொல்கிறார், இனிமையான அந்த மியூசிக் எது சிரேஷ்ட? பாபாவே வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்குறார். அதாவது இங்கே வந்து தினமும் பகவானே வந்து எவ்வளோ இனிமையாக உங்களுக்கு இனிமையான குழந்தைங்களே அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சத்தியுகத்தில் வந்து இயற்கையோட மியூசிக் இருக்கும். இப்போ இது சிரேஷ்டா அது சிரேஷ்டா, எது வந்து மகான் அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாரு. அப்புறம் அடுத்து பாபா அதில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணுறாரு. அதாவது சத்தியுகத்துக்கான சன்ஸ்காரமும் இங்கே தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சங்கமயுகத்தில் தான் சத்தியுகத்துக்கோட சன்ஸ்கார் பிராலப்து எல்லாமே இங்கே உருவாக்குறோம். அப்போ எது சிரேஷ்டமானது, எது மகான் அப்படின்னு பாபா கேட்குறாரு. அடுத்து 3வது பாயிண்ட். ஸோ அங்கே வந்து பழம் சாப்பிடுவீங்க. எப்படின்னா ரொம்ப சத்தோப்பிரதானமான ரொம்ப ருசியான பழம் வந்து அங்கே சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே சங்கமயுகத்தில் விருட்சபத்தி அந்த பாபா கூட சர்வ சம்பந்தங்கிற அந்த ரஸ், எல்லா பிராப்திகள் சர்வ பிராப்திகள்ங்கிற அந்த பழத்தை வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்றீங்க. இப்போ எது சிரேஷ்ட? இப்போ அதில் பாபா இதுவும் ஆட் பண்ணுறாரு. அது வந்து கோல்டன் ஏஜ், தங்க யுகம், தங்க யுகத்துக்கான பழம். ஆனால் இங்கே சங்கம் யுகத்தில் டைமண்ட் ஏஜ், டைமண்ட் யுகத்துக்கான பழம். இப்போ எது சிரேஷ்டமானது? அடுத்த பாயிண்ட் பாபா சொல்கிறாரு. 5வது பாயிண்ட் என்னென்னா, அங்கே வந்து நீங்கள் தாசிகள் வந்து உங்களை வளர்ப்பாங்க, அவங்க பாலனையில் நீங்கள் வளருவீங்க. ஆனால் இங்கே பகவானோட கையால் பகவானே வந்து உங்களுக்கு பாலனை பண்ணுறாரு. இப்போ எது சிரேஷ்ட? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து தேவதா இருப்பாங்க, அவங்களாம் மகானாத்மாக்கள் தான், அவங்க வந்து உங்களுக்கு அம்மா அப்பாவாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பரமாத்மாவே உங்களுக்கு அம்மா அப்பாவாக இருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் வைரத்தாலான அந்த ஊஞ்சலில் நீங்கள் ஆடுவீங்க. ஆனால் இங்கே உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஊஞ்சல் எது தெரியுமா? பாபாங்கிற அந்த மடி, அவங்க மடிங்கிற அந்த ஊஞ்சலில் நீங்கள் இங்கே அந்த ஊஞ்சல் ஆடுறீங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஊஞ்சல் வந்து அம்மா அப்பாவோட அந்த மடி தான். அதுவும் இந்த சங்கமிகத்தில் ஒரு ஊஞ்சல் இல்லை, எவ்வளோ விதவிதமான ஊஞ்சல் பாபா இங்கே கொடுத்துருக்காரு. அத்தீந்திரிய சுகங்கிற ஊஞ்சல், குஷிங்கிற ஊஞ்சல், அப்புறம்
அங்கே வந்து வெறும் ஒரே ஒரு ஊஞ்சல் தான், அந்த தங்க வைரத்தாலான ஒரே ஒரு ஊஞ்சல் தான். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது மகானானது? ஸோ அடுத்து வந்து பாபா விளையாட்டை பற்றி சொல்கிறாரு. அங்கே வந்து ரத்தினங்களால் விளையாடுவீங்க, அந்த பொம்மைகளால் விளையாடுவீங்க, ஒருத்தவங்க மற்றவங்க கூட விளையாடுவீங்க. ஆனால் இங்கே வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, சதா ஏன் கூட எந்த ரூபத்தில் வேணாலும் நீங்கள் விளையாடலாம். உங்கள் ஃப்ரெண்டாகி விளையாடுங்க, உங்களோட பந்துவாக மாற்றிக்கோங்க, உங்களுடைய குழந்தையாக மாற்றிக்கோங்க, குழந்தைய என் கூட விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி பாபா கூட விதவிதமான சம்பந்தத்தில் நம்ம இங்கே விளையாடலாம். இந்த மாதிரி அவினாஷி பொம்மை வேறு எங்கேயாவது கிடைக்குமா? இது வந்து உடையாது, வெடிக்காது, இதில் எந்த செலவும் இல்லை. அப்போ எது ஸ்ரேஷ்டம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து பாபா சொல்கிறாரு, அங்கே வந்து ரொம்ப சுகமாக அந்த மெத்தையில் வந்து நீங்கள் தூங்குவீங்க. ஆனால் இங்கே நீங்கள் நினைவுங்கிற அந்த மடியில் தூங்குறீங்க. அங்கே வந்து தூக்க லோகத்தில் போயிடுவீங்க. ஆனால் சங்கமயுகத்தில் சூக்ஷ்ம லோகத்தில் போயிடுவீங்க. அங்கே வந்து விமானத்து மூலயமா ஒரு லோகத்தை மட்டும்தான் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், புத்திங்கிற விமானத்து மூலயமா 3 லோகத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்க முடியுது. அங்கே வந்து உங்களை விஸ்வநாத்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் திரிலோகிநாத். அடுத்த பாயிண்ட்டு, அங்கே வந்து 2 கண் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு 3 கண் இருக்குது. அடுத்து ஒரு அருமையான பாயிண்ட்டு பாபா சொல்கிறாரு, சங்கமயுகத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே சங்கமயுகத்தில் நீங்கள் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, பிளெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க? சத்யுகத்தில் ரொம்ப ராயலான முட்டாளாக இருப்பீங்க. ராயல் புத்தன் பாபா சொல்கிறார். அடுத்த பாயிண்ட்டு, உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பரம்பூஜைவாக இருப்பீங்க, உலகத்துக்கே வந்து மரியாதைக்குரியவங்களாக இருப்பீங்க. ஆனால் நாலேஜுங்கிற விஷயத்தில் பார்த்தா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடுது. ஏன்னா அங்கே உங்களுக்கு இந்த பரமாத்மா நாலேஜ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே. அப்போ எது வந்து இது உயர்ந்தது? அடுத்த பாயிண்ட்டு, இங்கே நீங்கள் வந்து ஸ்வயம் பகவான்கிட்டே வந்து குட் மார்னிங், குட் நைட் இதெல்லாம் சொல்கிறீங்க. அங்கே வந்து ஆத்மாக்கள்கிட்ட தான் நீங்கள் சொல்ல முடியும். அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, அங்கே நீங்கள் வந்து விஸ்வத்துக்கே ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க, அந்த ராஜ்யத்தை நடத்துவீங்க. ஆனால் இங்கே நீங்கள் விஸ்வ கல்யாண்காரியாக இருக்கீங்க, மகாதானியாக இருக்கீங்க, வருதானியாக இருக்கீங்க. இப்போ எது வந்து சிரேஷ்டமானது? இப்போ அடுத்து பாபா சொல்கிறார், இந்த 2 விஷயமும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க தானே? ஸோ இப்போ பாபா இதை பார்த்துட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அங்கே சத்தியுகத்தில் விதவிதமான வெரைட்டியான சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே பிரம்ம போஜன் சாப்பிட்றீங்க. இதுக்கு வந்து தேவதைகளே வந்து மகிமை பாடினதாக இருக்குது. அந்த போஜனோட இது ரொம்ப சிரேஷ்டமானது. அப்போ சதா எப்பயுமே இந்த 2 பாக்கியத்தையும் உங்கள் புத்தியில் வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் வந்து சிரேஷ்டமாக முடியும் அப்படின்னு பாபா அந்த கம்பேரிஷனை சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து வந்து பாபா பஞ்சாப் ஜோனுக்கு வரார். பஞ்சாபோட விசேஷத்தா வந்து பாபா சொல்கிறாரு. பஞ்சாபில் என்ன விசேஷத்தானா, ஒன்று வந்து அங்கே அந்த தண்ணி, அந்த நதி வந்து போயிட்டே இருக்குது. 2வது வந்து அந்த விவசாயம், அங்கே கேத்தி. ஸோ அப்போ இதில் வந்து பாபா வந்து கேள்வி கேட்குறாரு. ஓகே, அங்கே பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கௌரவ் கவர்மெண்ட் வந்து இந்த 2 நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பாண்டவ் கவர்மெண்ட் நீங்கள் என்ன விசேஷத்தா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாபா வந்து கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பஞ்சாபில் உள்ள நதியோட தண்ணி அங்கே தான் இருக்குமா. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதமும் அங்கே ஏதாவது விளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி நீங்கள் இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது கண்டுபிடிங்க. ஸோ அடுத்து வந்து பாபா அந்த சயின்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது சயின்ஸ் மூலியமாக எந்த சீசன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும், செடிகள், பழங்கள் இதெல்லாம். ஆனால் சைலண்ட் சக்தி மூலியமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சங்கம் யுகத்தில், அதை வந்து பாபா கேட்குறாரு. எப்படி அவங்க வந்து அசம்பவ், இது நடக்கவே முடியாததை நடத்தி காமிக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்கள் சாதனா தபஸ்யா மூலியமாக இந்த பஞ்சாபுகிற பூமியை வந்து பரிவர்த்தனை பண்ணி காமிங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பாபா வந்து பஞ்சாபை பார்த்து சொல்கிறாரு. பட் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இடத்துக்கு, உங்கள் இதுக்கு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி தபஸ்யா மூலியமாக முடியாததையும் நடத்தி காமிக்கணும் அப்படின்னு.
ஸோ அடுத்து இந்த வருஷத்துக்கு இந்த ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். என்னென்னா துரந்த் தான் மகா புண்ணியம், உடனே நம்ம தானம் செஞ்சால் அதுதான் வந்து மகா புண்ணியம் அப்படின்னு. அடுத்து பாபா வந்து இந்த 2 பேரையும் பார்த்து பேசுகிறாங்க. அதாவது சக்திகள், இந்த பக்கம் பாண்டவ். அப்போ சக்திகள் ஞான கங்கையோட பாட்டும் தேவை. பாண்டவ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பேக் போனாக இருக்கீங்க. அதாவது சக்திகள் சிஸ்டர்ஸ் வந்து முன்னாடி கைடாக இருக்கணும், பாண்டவர்கள் வந்து நீங்கள் காடாக இருக்கணும், அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சேஃப். இல்லாட்டினா நீங்கள் குமார்ஸ் வந்து அடி வாங்க வேண்டியதாக இருக்கும், பிரதர்ஸ் வந்து அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சிஸ்டர்ஸை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பின்னாடி வந்து ஒரு பேக் போனாக இருங்க. ஈவன் பாபா கூட அப்படி தானே இருக்கார் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து அவ்யக்த் பாப்தாதா அவ்யக்த் முரளியில் சொன்ன பாயிண்ட் பார்த்தோம். இப்போ வந்து அந்த கிளாஸில் வந்து டிபேட் பண்ணாங்க, டிஸ்கஷன், அந்த பட்டிமன்றம் மாதிரி. ஒரு பக்கம் வந்து சத்தியுகம் தான் சிரேஷ்ட அப்படின்னு நஷாவோட சொல்லணும், அந்த சொரூபத்தோடு சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இல்லை சங்கமேகம் தான் சிரேஷ்ட, அதுவும் அந்த நஷாவோட சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாயிண்ட் வந்து முரளியில் என்ன பாயிண்ட் இருந்ததோ அதை வச்சு தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு குரூப் சத்தியுகத்தில் உள்ள குரூப்பை அவங்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து காலையிலே வந்து எங்களை வந்து இயற்கை வந்து எங்களை வந்து எழுப்பி விடும்,